விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கோவில் வளாகத்தில் காவலர்கள் 2 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேவதானத்தில் அமைந்துள்ள நச்சாடை தவிர்த்து அருளிய சுவாமி கோவிலில் இந்த கொடூரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. போலீசின் முதற்கட்ட விசாரணையில் கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டதும் அரிவாள் உட்பட கூர்மையான ஆயுதங்களால் காவலாளிகள் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. காலையில் 6:45 லேட் ஆகி வந்தேன். வகை சின்ன கதவை மட்டும் திறந்து அடைஞ்சு இவங்களை என்ன ஒன்றையும் காணும், லைட் எதுவுமே ஆஃப் பண்ணலையே என்னென்னு பயந்து போய் உள்ளே போய் பார்க்க ஆள் செத்து கிடக்காரு. அதுக்கு பிறகு நான் சத்திக்கு ஃபோன் போட்டு பிறகு அவங்க எல்லாம் ஆளை வர வச்சா பார்த்தா முத்து தான் கிடக்காரு. அதுக்கு பிறகு எனக்கு பயமாக போச்சு. ஐயோ இவர் செத்து கிடக்காரு. அப்படி உள்ள பூஜையெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது. பூஜை பண்ணுறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும். அவங்க இறந்து போயிருக்காங்க. அதனால உள்ள பூஜையெல்லாம் மாசாந்தியை பண்ணி ஹோமம்லாம் பண்ணணும். ஹோமம்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் பூஜை பண்ண முடியும். அது வரைக்கும் போலீஸ் நிர்வாகம் அவங்க அந்த ரேகை பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு பிரிண்டேஜா ரேகை போனார் அந்த ஆய்வு பண்ணுறவங்களாம் பண்ணியிருக்காங்க. அவங்க அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் பூஜை பண்ண முடியும்.